வணக்கம், நான் உங்கள் ஆகாஷ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கலுங்க. சேலத்தில் லோடு இறக்கியாச்சுங்க. கோதுமை இறக்கி முடிச்சுட்டு அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நாமக்கல்ல இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சுனுங்க. நம்மளது சைலன்சரான ஒரு நெட்டு கலந்துருச்சுங்க. எம்டி ஓட்டியா இல்லை எப்படின்னு தெரியல. நம்ம வேறு ஸ்பீடு வேறு குறையாது வேறு ஓட்டுறோம்னா அது ஏதோ ஆயிடுச்சுங்க. இந்த நெட்டு மாற்றின்னு போயிடலாம் அப்படின்னு சொல்லி பட்டறையாண்டு வந்தாச்சுங்க. தெரியுதுங்களா? இந்த நெட்டு கீழே வந்துருச்சு. அதனால் அந்த செட்டை மட்டும் மாற்றின்னு போயிடலாம் அப்படின்னு சொல்லி பட்டறைக்கு வந்தாச்சுங்க. தான் பட்டறேன். இன்னொன்று வந்துங்க, நம்மளுக்கு லோடு வந்து செட் ஆயிடுச்சுங்க. மதுரைக்கு இங்கேருந்து லோக்கல் தாங்க. மதுரை எடுத்துன்னு போய் இறக்கிட்டு என்ன லோடு அப்படின்னா சீட்டுன்னு சொன்னாங்க. என்ன சீட்டுன்னு தெரியல, பார்க்கலாம். நம்ம இது வேலையை முடிச்சுன்னு ஜம்மன் போக வேண்டியதாங்க. நம்மளோட கம்பெனி வண்டி இன்னொரு வண்டி அங்கே நிற்க திட்டுதுங்களாங்க. வண்டி எஃப்சியா, வண்டி அங்கே நிற்கிது. வண்டி வேலைக்கு நிற்கிது. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக 8:41ங்க. 2 டெலிவரின்னு சொன்னாங்க. ஒன்று வந்து மதுரை, இன்னொன்று வந்து எதுன்னு தெரியலங்க. பார்க்கலாம், பில்லு வந்தால் கண்டுபிடிச்சிடலாம். நம்ம மெக்கானிக்குங்க வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. வேலையை முடிச்சாச்சுங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. ஜம்முன்னு போக வேண்டியது தான். வந்தேன், ஒரு நிமிஷம் வேலை கூட இல்லைங்க. வேலையை முடிச்சுட்டு போய் நிற்கிறேன். நம்ம போய் வாங்கினது மட்டும் கொடுத்தோம், நீட்டாக வேலையை முடிச்சிட்டாங்க. வெற்றிகரமாக பாயிண்ட்டுக்கு வந்து ரீச் ஆயிடுச்சுங்க. என்ன லோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டைங்க, வீட்டுக்கு போடுவோம் இல்லைங்க, அந்த அட்டைங்க. இங்கே கீது பாருங்க, இந்த மாதிரி அட்டை. இங்கே இருங்க, இங்கே போட்டுங்கிறாங்கல்லங்க, இந்த மாதிரி அட்டைங்க. நம்ம ஏற்றுற லோடு வந்து விசாகாங்க. பார்க்கலாங்க. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 10 மணி ஆகுது. எத்தனை மணிக்கு லோடு எடுத்துட்டு கூப்பிட்றாங்க அப்படின்னு தெரியல. பார்க்கலாம் எத்தனை மணிக்கு ஏற்ற கூப்பிட்றாங்க அப்படின்னு. ஃபைனலி நம்மளை உள்ளே கூப்பிட்டாங்க. வீடியோ எதுவும் பெருசாக எடுக்கக்கூடாதான், அதனால லோடு ஏற்றி முடிச்சுட்டேன். வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க. ஆனால் லொக்கேஷன் வர மாதிரி சூப்பராக இருக்குங்க. இத்தாங்க லோடு சீட்டு. லோடு ஏற்றி முடிச்சுட்டு அப்புறமேட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க வெளியே புறப்படும் போது. ஏன்னா சொன்னே அனுப்பிச்சுக்கிறாங்க. அங்கே பாருங்க. ஃபைனலி வெற்றிகரமாக பில் வாங்கின்னு புறப்பட ஆரம்பிச்சாச்சுங்க. லோடு வந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னாங்க மதுரை ஒன்று, அருப்புக்கோட்டை ஒன்றுங்க. 2 டோட்டல். என்ன ஒரு 3-4 மணி நேரத்துக்குள்ள பாயிண்ட்டுக்குள்ள போயிடலாம். அங்கே போயிட்டா நீட்டாக இறக்கி விட்ருவாங்க. நைட்டாக இறக்குறது தான். மதுரை வந்து 180 கிலோமீட்டருங்க. இப்போ வந்து 149 கிலோமீட்டர் இருக்கு. கடந்து வந்துட்டோம். பார்க்கலாம் எவ்வளோ நேரம் ஆகுது என்ன இதுன்னு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:11 ஆகுதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், வைகை ஆறுங்க. ஆற்றுல தண்ணி தான் இல்லை. அந்த பக்கம் லைட்டாக தண்ணி இருந்துச்சு, இது பக்கம் தண்ணி இல்லை. மதுரைங்க, மதுரை பார்த்தீங்களா இல்லையா? மதுரை நம்மளோட வண்டிங்க லோடிங் இருக்கு. நம்மளோட இங்கே இறக்கும் இல்லைங்க. அந்த பார்ட்டி வந்து வெயிட் பண்ணுங்க, ஒரு 3 மணி அப்படி வரான் அப்படின்னு சொன்னுக்கிறாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா என்னடா அவன் பைத்தியக்காரன் வீடியோ எடுத்துன்னு சுற்றிட்டு கிடக்கிறான் தான் அந்த பஸ்காரன் நினைக்குவான். பக்கா நினைக்குவான். வேறு எல்லாம் எழுத பார்க்குறாங்க. ஓகே, தூங்காத ஊர் போடுதுங்க. எவ்வளோ பேர் முடிச்சு நிற்கிறாங்க. எனக்கு மதுரை எப்படி இருக்கு? நிறைய போலீஸுங்க அங்கங்க நின்றுக்கிறாங்க. தூங்காத ஊருங்க இது. நல்லா இருக்குது. நம்மளோட வண்டி அங்கே இருக்குங்க, தெரியுதுங்களா? லோடு சும்மா கும்முன்னு ஏற்றிச்சு. ஆக்சுவலி இவங்களாம் எவ்வளோ பேர் படுத்துனுக்குறாங்களே, அவங்களாம் எங்கே மழை காலத்தில் எங்கே தூங்குவாங்க அப்படின்னு தெரியல. கரெக்டாக பார்க்கணும். மதுரைங்க ஜல்லிக்கட்டுக்கு ஃபேமஸான ஊருங்க. அங்கே பார்த்தீங்களா இல்லையா? பதிச்சிட்டாங்க ஜல்லிக்கட்டை. மாடு அது பிடிக்கிறது எல்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க. ஃபேமஸே ஜல்லிக்கட்டு தாங்க மதுரை. சரிங்க, போய் தூங்குவோம். காத்தால பார்க்கலாம்.
டைம் பார்த்தீங்கன்னா 2 மணி ஆகுதுங்க. இன்னும் ஒரு மணி நேரத்தில் வந்துடுவாங்க. 3 மணி நேரம் நோ என்ட்ரி வேறு இருக்குது இல்லைங்க. இப்போ வெடிஞ்சிருச்சுன்னா சொல்லி முடிஞ்சுன்னு அர்த்தம். 3 மணிக்கெலாம் வரேன்னு சொன்னுக்கிறாங்க. வந்தாங்கன்னா ஜம்முனுக்கு பண்ணித்தாங்க. ஜம்மன் லோடு இருக்கிறோம். அது வேறு 2 டெலிவரி இல்லைங்க. இது இந்த மேலே இருக்கிறதும் அது இருக்கிறதெல்லாம் இங்கே இருக்கிற மாதிரி தான் இருக்குங்க. அது ஆக்சுவலி இங்கே தான் வைக்கிறது பார்த்தாங்க. கீழே விழுற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி தூக்கி முன்னாடி வச்சாச்சுங்க. அதை லோடு ஏற்றுற இடத்துல தாங்க பெருசாக வீடியோ எடுக்க முடியலாங்க. எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அமுச்சு விட்டாங்க. அதனால தான் யாசமாக ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எதுவும் பெருசாக எடுக்கலைங்க. பார்த்தீங்களா எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. கொசு வேற நம்ம மச்சான் வேற நிற்கும். கொசுவு சரியான வேட்டாடுவாங்க. சரிங்க, லோடு இருக்கும்போது அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். வண்டி அங்கே நிற்க வச்சுருந்துங்க. அங்கேருந்து ரிவேஸ்லேயே எடுத்துன்னு வந்து இங்கே விட்டாச்சுங்க. இதுவும் அவங்களுக்கு தான் கடையான். இங்கே சொன்னாங்க. இதுன்னு தான் நினைக்கிறேன். இதுதான். இதா இல்லை வேற ஏன்னு தெரியலையே. இங்கே எங்கே இருக்குதுன்னு சொன்னாங்க. இங்கே ஒரு கடை இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்புறமேட்டு இது இங்கே தான் இறக்குறது. அன்லோடிங் பாயிண்ட் வந்து இந்த சந்து அந்த கம்பம் இருக்குல்ல, அந்த கம்பத்தாண்ட தான் இருக்கிறது. இப்போ மணி பார்த்தீங்கன்னா 4:30 ஆயிடுச்சுங்க. எத்தனை மணிக்கு இறக்கி விடுவாங்க கரெக்டாக தெரியல. நோ என்ட்ரி வேறு இருக்குது. டக்குன்னு இறக்கி விட்டோன்னா ஓடிடலாம். பார்க்கலாங்க எத்தனை மணிக்கு இறக்குறாங்க நான் எதுன்னு. ஒரே ஒரு லோடு மேன் தாங்க வந்துருக்குறாங்க. அன்லோடு மேன் வந்துக்கிறாங்க. இன்னொருத்தர் கூட்டின்னு வரும்னு சொல்லி போயின்னுக்கிறாங்க. பார்ப்போம். அதனாலே சீட்டு இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு அட்டி இறக்கிட்டாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 5:24 ஆகுதுங்க. நம்ம அண்ணா நல்லா பேசுகிறாங்க. ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாங்க. மூணு நாள் நாய்க்குட்டி இருக்குங்க. செம்ம சேட்டை பண்ணுது. இங்கே பாரு, இப்போதான் குட்டி போட்டுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் செம்ம சேட்டை பண்ணுது. இங்கே உங்கள் அக்காவா தங்கச்சி மதர் நாயடா நீ? ஏய், மதர் எழுந்திரிச்சுன்னா கஷ்டம் வச்சுட்டு போதுங்க. இவங்க வராங்க பார்த்தீங்களா இல்லையா? இன்னொரு நாய் தூங்குது. பாவம், கொசு கடிக்குது. ஏய் டேய், கொசு கடியில் ஆடப்படுத்துங்கிற பார்த்தீங்களா எவ்வளோ கொசு கடிக்குது. இன்னொரு நாய் இருந்துச்சு டோட்டல். இங்கே ஒன்று, இன்னொன்று எங்கே, இன்னும் அதுக்குள்ளே அங்கே அந்த கார்னரில் ஒன்று படுத்துனுக்குதுங்க. டகி, இதோட அம்மா அழகா இருந்துச்சுங்க. எங்கேயோ ஓடிடுச்சு. எங்கே போச்சுன்னு தெரியல. ஏய் டே டே, கிஸ் கொடுக்காதரா. இவங்க கிஸ் கொடுக்குறதுக்கு வராங்க. அங்கே பார்த்தீங்களா இல்லையா? நன்றிடா நன்றிடா. அதுரா நல்ல மனிதன். கடை திறந்தா பிஸ்கெட் வாங்கி போட்டுக்கலாம். பார்த்தீங்களா எப்படி வருது? நல்லா யாருன்னே தெரியாதுங்க இதுக்கு, ஆனால் வருது. டாகி டாகி பார்த்தீங்களா, க்யூட்டாக இருக்கு. மேலே இருக்கிறதெல்லாம் இறக்கி முடிச்சாச்சுங்க. இப்போ கீழே இருக்கிற சீட்டுங்கெல்லாம் இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரியான வெயிட் இருக்கும் பொழுதுங்க. ஒரு சீட்டு 50 கிலோ இருக்கும் பொழுது தடுமாறியாக இருக்கிட்டாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா இவங்க வேற ஏறி வராங்க பாரு. கையெல்லாம் பிடிச்சி பண்ணுறான். 5:42. ஏடா இங்கே பாருங்க. இங்க வா டாகி, இங்கே பாடுறா. ஏன் கூப்பிட்ட? விடிய ஆரம்பிச்சிருச்சுங்க. 6 மணி ஆயிடுச்சு. கோழியெல்லாம் கூவுது பார்த்தீங்களா. இங்கே பார்த்தீங்களா நாய்க்குட்டிக்கு நீட்டாக 2 பேரும் தூங்குறாங்க பார்த்தீங்களா. ஆனால் கொசு தான் அதிகமாக இருக்குது. நாய்க்கு எப்படின்னா மனுஷனுக்கு கணக்கு போட்டுக்கோங்க. இதுக்குள்ள நன்றி கூட மனுஷனுக்கு இல்லைங்க. நான் நிறைய பார்த்துட்டான். எனக்கு அதுக்கு தான் நாய் அதிகமாக பிடிக்குங்க. மனுஷனுக்கு ஒன்று மனசே நல்லா இல்லை. அதான் உண்மையாக சொல்லணும். அதுதான் நல்ல மனசுன்றவங்களே கிடையாதுன்ற மாதிரி எல்லாம் போகுது இப்போ காலம். பார்த்துக்கலாம். அதே மாதிரி எல்லாரையும் குறை சொல்ல முடியாது. சில மனிதர்கள் வந்து ரொம்ப சரியில்லைங்க. எல்லாரையும் குறை சொன்னால் அது நம்ம மேலே தப்பாயிரும். ஒரு நல்லவன்றது வந்து கைவிட்டு என்ற அளவு மட்டும்தாங்க இருக்குது. நான்லாம் யாருன்னே தெரியாது. எனக்கு சப்போர்ட் பண்ணலையாங்க.
அந்த மாதிரி நல்ல நல்ல உள்ளவங்க தாங்க. இப்போ எல்லாரும் நம்மள எப்படி தாங்க ட்ரீட் பண்ணுவாங்க நினைக்குவாங்க. காலில் போடுவாங்கள செருப்பு, அது தேஞ்சிருச்சுன்னா எப்படிங்க நம்ம கழட்டி விட்டு புது செருப்பு வாங்கிக்கோங்க, அந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறாங்க. எவ்வளோ நம்மளை வச்சு எவ்வளோ வலிப்பை உரிய முடியுமோ அவளை உறிஞ்சிட்டு எவ்வளோ தேய்க்க முடியுமோ தேய்ச்சிருவாங்க. அப்புறமேட்டு கழட்டி விட்டு போகிறவங்க காற்று நிற்குவாங்க, எப்படா கழட்டி விட்டுறலாம் இவனையே அப்படின்னு. அந்த மாதிரி தான் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ஓடுது. சிம்பிளாக சொன்னோன்னா அப்படிதாங்க. மனுஷன் காலில் போட்டிருக்கிற செருப்பு எப்படியோ அந்த மாதிரி எப்படா கழட்டி விடுவாங்க அப்படின்னு சில மனிதர்கள்லாம் நம்மளை வாட்ச் பண்ணினே இருக்குவாங்க. அதுக்கெல்லாம் பார்த்து அஞ்சக்கூடாதுங்க. இந்த ரோடு அதே மாதிரி சின்னசா இருக்குங்க. இந்த ரோடு தான் போலீஸ் ஸ்டேஷனா இருக்குது. இந்த லாஸ்ட்ல அந்த கார் நிக்குதுல, அந்த கார் நிக்கிற இடம் தான் போலீஸ் ஸ்டேஷனா? எனக்கு இது தெரியாது பெருசு. எக்கடா இந்த ரோட்ல எடுத்து போலீஸ் ஸ்டேஷன் வச்சிருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேற எங்கேயே இருந்துச்சா, இப்ப இங்க மாத்திக்கினாங்களாம். இந்த ரோட்ல போலீஸ் ஸ்டேஷன் வைக்கவங்க எதிர்பார்க்கலங்க. அந்த அளவு இடம் சிக்கலாம் இல்லை என்னன்னு தெரியல. மதுரைனாவே அப்படித்தாங்க, அங்கங்க நிறைய ஸ்டேஷன் கிடக்கும். பாத்தீங்களா லைட் எரியுது, போலீஸ் லைட்டு. அங்கதான் ஸ்டேஷன் இருக்குது. சக்சஸ் இஸ் நாட் ஏ டெஸ்டினேஷன், இஸ் ஏ ஜெர்னி. வெற்றின்றது வந்துங்க அது வந்து ஆரம்பம் தாங்க, அது ஒரு முடிவே கிடையாது. எத்தனை பேர் முகம் தெரியாதவங்களாம் எனக்கு சப்போர்ட் பண்றீங்க. அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க. விசுவாசம் காட்டுறவங்களுக்கே உண்மையே இல்லை அப்படின்னா, பேரண்ட்ஸுக்கு உண்மையே இல்லை அப்படின்னா வேற யாருக்குங்க உண்மையா இருக்கணும்? சப்போர்ட் பண்றவங்களுக்கு உண்மையா இல்லை அப்படின்னா வேற யாருக்கு உண்மையா இருக்கணும்? அதனால தாங்க ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் எல்லாம் வந்து. ஏன்னா யாருமே சாதாரணமா ஜெயிக்கலுங்க. அவங்க வெற்றிக்கு முன்னாடி பெரிய பெரிய வழி இருக்குது, பெரிய பெரிய கஷ்டம் துன்பம் நிறைய அனுபவிச்சு வந்துக்குவாங்க. அது வந்து நம்மளுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்குங்க. நான் எப்படி சொல்றேன்னா, அது வந்து நாம கஷ்டப்படுற அளவு கூட அப்படின்னா அவங்க கஷ்டப்பட்ட அளவு கூட நம்ம படல அப்படின்னு நினைச்சா எல்லாமே சிம்பிள் ஆயிருங்க. நான்லாம் கஷ்டமே படல, அது வேற விஷயம். வேறவங்களாம் கஷ்டப்பட்டுருக்கிறாங்க, நான் அந்த அளவுக்கு கூட கால் வச்சுக்கிடும் கஷ்டப்பட்டு மாட்டேன், எனக்கே தெரியும். அது அப்படி நினைச்சு வேலை பார்த்தா டக்குனு வின் ஆயிடலாங்க. இந்த காரணம்னால தான் வரல, இந்த காரணம்னால தான் வரும்னு சொல்லுவாங்களே, காரணம் சொல்றவங்க வெற்றி பெற்றதா சரித்திரமே கிடையாதுங்க. காரணம் சொல்றவங்க யாருமே வெற்றி பெற போறது இல்ல. அதே மாதிரி வெற்றி பெறவங்க எப்பவுமே காரணத்தை குறிக்கோளவு வச்சுக்க மாட்டான், காரணமே சொல்ல மாட்டான், அதே விஷயம். நான் எது காரணத்தை சொல்லி சோம்பல இருக்கிறனோ, எவ்வளவு தடைகள் வருதோ அதெல்லாம் காரணமே வராதுங்க. அதெல்லாம் நாம உருவாக்கிக்கிறது தான் காரணம். தடை வருது, அது வருது, இது வருதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. நம்ம தாங்க ரொம்ப அலட்சியமா இருக்கிறோங்க. நிறைய நம்மளோட இன்னும் கஷ்டப்பட்டவங்களாம் இருக்கிறாங்க, அவங்களாம் வின் ஆயிட்டாங்க. நாம இன்னும் பொலைமுனைக்கிறதே வேலையை போயிருச்சு நம்மளுது. எல்லாமே அருப்புக்கோட்டைக்கு சேர்ந்தப்பட்டதுங்க. அங்கிருந்து இது எல்லாமே இப்ப அது மட்டும் அது ஒண்ணுங்க, அதை மட்டும் எரிக்குட்டான நம்ம அண்ணங்க நீட்டா அருப்புக்கோட்டை ஓடி நினைத்தாங்க. லோக்கல் ஓட்டுற மாதிரி ஆயிடுச்சுங்க. லோக்கல் கணக்கு தான். நைட்டு எத்தனை மணிக்கு பில் கொடுத்தாங்க? 9 மணிக்கு பில் கொடுத்தாங்களா? 2 மணி 1 மணிக்கெல்லாம் இங்கே வந்துட்டோம். 1 மணிக்கு வந்துட்டோம். ஃபுல் கொசு. லோக்கல் 1வது இடத்துல வெற்றிகரமா டெலிவரி கொடுத்தாச்சுங்க. அடுத்து இன்னும் இவ்வளோ இருக்குங்க. 2வது பாயிண்ட்ல டெலிவரி கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, வேலை முடிஞ்சிச்சு. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எவ்வளோ ஆகுதுன்னா 7:33 ஆகுதுங்க. நீட்டா திருப்பரங்குன்ற கோயிலுங்க, ஜூம் அடிக்கிறீங்க அதுதானே. தெரியுது. அது அங்கே இருக்குது பாருங்க. இங்கே ஒரு கோயில் இருக்கு, அப்படி ஆப்போசிட்ல அங்கே ஒன்று இருக்குதுங்க. அது தெரியாதோ அப்படின்னு நினைச்சிருக்கோம். பக்கம் போவோம், நல்லா தெரியுது. ரொம்ப ஃபேமஸான கோயிலுங்க மதுரையில். மதுரை பக்கம் திருப்பரங்குன்றம். இங்க ஒன்று இருக்கு, மேலே வந்து போகுதா. இங்க ஒரு கோயில் இருக்கும் முன்னாடி.
ஓகே, டோட்டல் 6 இருக்கும். 6 படியில் இது ஒன்று. ரெண்டாவது பாயிண்ட்டுக்கும் வந்து ரீச் ஆயிடுச்சுங்க. டைம் பார்த்தீங்கன்னா 10 மணி ஆகுதுங்க. 10 மணி இன்னும் 1 நிமிஷம் இருக்கு. அருப்புக்கோட்டைங்க எத்தனை மணிக்கு இறக்குறாங்க அப்படின்னு தெரியல. இங்கே இறக்கி விட்டாங்கன்னா எப்பயுமே ரெகுலராக எப்பயுமே போகிற மாதிரி தாங்க. தூத்துக்குடி போயிட்டு லோடு இருந்தால் ஏற்றிக்கின்னு ஜம்முன்னு போகிறதாங்க. பார்க்கலாம் எந்த பக்கம் ஏற்றுவோன்னு சொல்லி ஒரு ஐடியா இல்லை. பார்க்கலாங்க, லோடு இறக்கி முடிச்சுட்டு பார்க்குவோம். டைம் பார்த்தீங்கன்னா 1:37 ஆகுதுங்க. லோடெல்லாம் இறக்குற மாதிரி தெரியல. வண்டி ரோட்டில் நிற்குதுப்பா, எடுத்து வந்து ஓரத்தை விட்டுக்க, அவ்வளோதான். சாயந்தரம் தான்ட்டாங்க. ஒரே பீஸை முடிச்சிட்டாங்க. இறக்கி விட்றோம் இல்லை, சரி இறக்குறோம் அந்த மாதிரி எதுவுமே பேசுகிறேன். வந்தேங்க, ஆனால் ஒரு லோடு வந்துருக்குறோன்னே சரி போய் ரெஸ்ட் எடுக்க அப்படின்ட்டாங்க. சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. ஏன்னா அங்கே ஏற்றும் போது சொல்லி தாமஸ் விட்டாங்க, அதனால் ஒன்றும் பேச முடியலைங்க. வண்டியில் வந்து சாப்பாடு வந்துங்க, மத்தியானம் சாப்பாடு வந்து தக்காளி இருந்துச்சுங்க. அதே போட்டு ஒரு கிண்டியாச்சு. ஏன்னா அது பேர் பலாவுன்னா தக்காளி சோறுங்க. தக்காளி சோறு செஞ்சு ஒரு புடி பிடிச்சாச்சுங்க. நீட்டாக சாப்பிட்டு போட்டு இப்போ தூக்கம் போட வேண்டியதாங்க. நைட்டெல்லாம் தூக்கமே சுத்தமாக இல்லாத மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்க லோடு நைட்டே இறக்கி விட்டாங்களா, ஒன்றும் பெருசாக தூக்கம் இல்லை. இப்போ போய் தான் தூங்கணுங்க. பார்க்கலாங்க எத்தனை மணிக்கு இறக்கி விடுறாங்க என்ன இது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 1:42 ஆகுதுங்க. பார்க்கலாம் எத்தனை மணிக்கு இறக்கி விடுறாங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா 4:32 ஆகுதுங்க. நம்ம வண்டியில் இன்னும் கை கூட வைக்கல. இப்போ தான் பாயிண்ட் கூட சொன்னாங்க, இங்கே விட சொன்னாங்க, அங்கே இருந்தது இங்கே எடுத்து வந்து விட சொன்னாங்க, அவ்வளோதான். இன்னும் உள்ள யாருமே இல்லைங்க. ஒரு சீட்டு கூட இன்னும் இறக்கல, எல்லாம் அப்படியே இருக்கு. இறக்கி விட்றோன்னு சொன்னுக்கிறாங்க, பார்த்துக்கலாம். அன்லோடு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 2 பண்ணுறாங்க. நம்மளோட யூத் எல்லாம் எடுத்தாங்க, சரியான 2 இருக்கிறாங்க. தெரியுதுங்களா, காற்றுல வந்து ஒன்று இருக்கிறாங்க. ஆனால் அவங்களும் சரியான வேகங்க. அந்த டைமுக்கு வந்து இறக்குறதுன்றது வந்து பெரிய விஷயம் தாங்க. கிட்டத்தட்ட 4 மணி அந்த டைமில் வந்து இறக்கி விட்டுட்டு நம்மள 7 மணிக்கெல்லாம் வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. 7-8 மணிக்கெல்லாம் நம்ம வெளியே வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா டைம் இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆகுது, 5:22 ஆகுதுங்க. வழியா ஆயிடுச்சுங்க. இன்னும் இவ்வளோ தான் இருக்குங்க லோடு. இவ்வளோ இறக்கி முடிச்சிட்டாங்கன்னா ஜம்மன் முடிஞ்சுங்க. அப்போ வந்து இறக்குறாங்க. ஆள் கம்மியாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் கோயிலுக்கு போயினுக்கிறாங்களாம், இல்லை வேகமாக இறக்கி விட்டுக்குவாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 7:30 ஆகுதுங்க. 7:30 மணிக்கு தான் சாத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வேலை என்ன ஆகலுங்க. இன்னும் இறக்குறாங்க. இன்னும் தெரிஞ்சு இன்னொரு 60 சீட்டு இருக்குங்க. இதோ சின்ன பிரச்சனைங்க ஓடுது, அதனால லைட்டாக இது பண்ணுறாங்க, ஸ்லோவாக இறக்குறாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 8:20 ஆகுதுங்க. டக்குன்னு இறக்கி விட்டாங்கன்னா போகணுன்ற மாதிரி. டக்குன்னு எங்கே இறக்கி விடுறது, இனிமேல் இறக்கி விட்டாங்கன்னா இறக்கிடலாம். பொறுமையாக தான் இறக்கி விடுவோம். காற்றுல இறக்கி விட்டுருந்தா கூட எதனா லோடு கீழே எதனா பார்த்துனுங்களாங்க. தூத்துக்குடியில் இருந்தால் ஏதோ ஒன்று அள்ளி போட்டுன்னு போயிடலாங்க, அது வேறு விஷயம். ஆனால் லோடிங் ஏரியா தானே. ஃபைனலி வெற்றிகரமாக லோடு இறக்கி முடிச்சாச்சுங்க. இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். இதான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அடுத்து என்ன லோடு அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்டேட் பண்ணுறேங்க. அதே மாதிரி எந்த வீடியோவும் யார் மனதும் புண்படுத்துக்க எடுத்து கிடையாதுங்க. இது என்னோட தனிப்பட்ட கருத்து தான், யாரை நோக்கியும் எடுக்க கிடையாதுங்க. எந்த வீடியோவுமே யாரை நோக்கியும் எடுக்க கிடையாது. அதே மாதிரி உங்களோட அன்பு ஆதரவும் கிள்ளி கொடுக்காம அள்ளி கொடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் எடுத்துக்கோங்க. வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சரிங்க, பாய்ங்க.